தக்காளி செடி வளர்க்குறதுக்கு என்னென்ன உரம், எப்படி நம்ம காய்கள் கொத்து கொத்தாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளியிலேருந்தே விதை எடுத்து நம்ம தக்காளி செடியை வளர்க்க முடியும். ஃபஸ்ட்டு நாற்று வந்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு க்ரோ பேக்கில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த செடி பூ பூக்கிற வரைக்கும் நாம் நைட்ரஜன் நிறைய இருக்கிற உரங்களை தான் நம்ம முதல்ல கொடுக்கணும். நைட்ரஜன் எதில் அதிகமாக இருக்குன்னா வெர்மி கம்போஸ்டில் இருக்குது, மீன் அமிலமில் இருக்குது, அப்புறம் மீல் மேக்கரில் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை வெர்மி கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி மண்ணில் போட்டு விடுங்க. மீன் அமிலம் 2 ml 1 லிட்டரில் கலந்து செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மீன் அமிலம் இல்லைன்னா நம்ம வீட்டில் மீல் மேக்கர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியும் நம்ம வேரில் ஊற்றி விடலாம். அதுவும் நைட்ரஜன் நிறைய இருக்குது. நைட்ரஜன் அதிகம் இருக்கிற உரங்கள் நம்ம கொடுக்கும்போது தான் செடிகள் ரொம்ப செழுமையாக வளர்ந்து வரும். அப்போ தான் சீக்கிரமே நம்மளுக்கு பூ வைக்கும். பூ வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம நைட்ரஜன் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்மளுக்கு பூ வச்சதுக்கப்புறம் பெருங்காயம் 1 ஸ்பூனு 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணோன்னா நம்ம கார்டனில் ஈஸியாக நம்மளுக்கு இந்த தேனீக்கள் மூலமாக பாலினேஷன் ஆகும். அப்படி பாலினேஷன் ஆச்சுன்னா சீக்கிரமே பூவெல்லாம் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்கள் தோட்டத்தில் தேனீக்கள்லாம் வரலை, அதனால் செல்ஃப் பாலினேஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பூ பூத்ததுக்கப்புறம் அந்த பூ மேலே நம்ம ஜஸ்ட் தட்டி விடணும். தட்டி விட்டோன்னா அது ஈஸியாக பாலினேட் ஆகிட்டு பிஞ்சு பிடிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். செடியில் பிஞ்சு பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாம் பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உரத்தை நம்ம செடிக்கு கொடுக்கணும். பொட்டாசியம் வாழைப்பழ தோலில் நிறைய இருக்குது. வாழைப்பழ தோலை கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு 2 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்மளுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது தக்காளி பழம், தக்காளி காய் ரொம்ப பெருசாக கிடைக்கும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கிச்சன் வேஸ்ட் வச்சு நீங்கள் கம்போஸ்ட் வீட்டிலையே ரெடி பண்ணியிருந்தேன்னா அந்த கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி நீங்கள் மண்ணில் கொடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் மீன் அமிலம் செடி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். சாயிலுக்கும் நம்ம தண்ணியில் கலந்து ஊற்றி விடலாம். அப்புறம் நான் சொன்னோம் இல்லையா சிறந்த உரம் அப்படின்னு சொல்லிட்டு, அது தக்காளி செடிக்கு சாம்பல் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் தான் ரொம்ப தேவை. ஏன்னா இந்த தக்காளி செடியில் ராட்டன் எண்ட் டிசீஸ் வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக சாம்பல் தண்ணியில் கரைச்சி நம்ம மண்ணில் ஊற்றி விடலாம். அதே மாதிரி சுண்ணாம்பு, வெத்தலையில் போட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பு அதையும் தண்ணியில் கலந்து வேரில் ஊற்றி விட்டுட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா என் வீட்டில் இருக்கிற செடியில் இருக்கிற மாதிரியே காய்கள் நிறைய உங்கள் வீட்லேயும் கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.